ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் மறுபடியும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆனி மாதத்திற்கென்று நிறைய சிறப்புகள் உண்டு. அந்த வகையில் இந்த ஆனி மாதம் வருகிற பௌர்ணமி தினம் ரொம்ப சிறப்பானது. அன்றைக்கி காரைக்கால் அம்மையாருடைய நினைவாக மாங்கனி திருவிழா அப்படின்னு ஒன்று காரைக்காலில் நடக்கும். அதை பற்றிய சில விவரங்களையும் அது என்ன எதனால் செய்கிறாங்க, என்ன சிறப்பு அப்படின்னு கொஞ்சம் இங்கே பார்க்கலாம். காரைக்கால் அம்மையார் பார்த்தீங்கன்னா சைவ சமய 63 நாயன்மார்களில் 3 பெண் நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அதில் முதன்மையான ஒரு பெண் நாயன்மார்களில் ஒருவர் தான் நமக்கு இந்த காரைக்கால் அம்மையார். சிவபெருமானாலேயே அம்மையே என்று உலகத்திற்கே அம்மையப்பர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தான். அந்த சிவபெருமானாகிய தாயுமானவ சுவாமியே அம்மையே வருக அப்படின்னு கைலாயத்தில் அழைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஜீவன் இந்த காரைக்கால் அம்மையார். அதை பற்றி கொஞ்சம் சில விவரங்களை எல்லாம் நாம் ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு முறை என்ன ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊரில் புதுச்சேரி பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு. அங்கே பிறந்ததுனால அவருக்கு அந்த பெயர். அவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புனிதவதி. அவருக்கு ஒரு 2 மாம்பழங்கள் கிடைக்கிறது. அவங்க கணவன்மார் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த மாம்பழத்தில் ஒன்று சிவனடியாருக்கு கொடுத்து அது மீண்டும் இன்னொரு சிவனடியாருக்கு கொடுத்த பழத்தை சிவபெருமான் கொடுத்த ஒரு வரலாறு தான் இதை பற்றியது. சரி, இது என்ன, எப்படி, என்ன அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். காரைக்கால் அம்மையார் பார்த்திங்கன்னா வணிகர் குலத்தை சார்ந்தவர்கள். அவருடைய தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறந்த இடமெல்லாம் காரைக்கால். அவர் பார்த்திங்கன்னா அவர் முக்தி அடைந்த தலம் நமக்கு திருவாலங்காடு, திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற திருவாலங்காடில் முக்தி அடைந்தாங்க. இறைவனே காரைக்கால் அம்மையாருக்காக திருநடனம் ஆடிய இடம் அதுதான் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதலாக தமிழுக்கு அந்தாதி என்ற ஒரு இலக்கண நூல் அவர் பாடியிருக்கிறாரு. அற்புதமான திருவந்தாதி, திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம், இரட்டை மணிமாலை, இந்த மாதிரி நிறைய சிவ பாடல்களை எல்லாம் பாடி நிறைய சிவத்தொண்டுகள் அம்மையார் செய்திருக்கிறாங்க. இந்த காரைக்கால் அம்மையார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரை வனம் அப்படின்னு தான் முதல்ல பெயர் காரைக்காலுக்கு. அப்புறம் காரைக்கால் அப்படின்னு மருவியதாக சொல்லப்படுகிறது. தனதத்தன் அப்படின்னு ஒரு வணிகர், ரொம்ப தனவந்தர், அவர் ரொம்ப பணக்காரர். அவருக்கும் தர்மவதி அப்படின்ற ஒரு தம்பதிகளுக்கு புனிதவதி அப்படின்னு சொல்லி பிறந்த குழந்தை தான் இந்த காரைக்கால் அம்மையார். இந்த வணிக குலத்தில் இருந்தாலும் சிவபெருமானிடம் ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு காரைக்கால் அம்மையார் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. அப்போ ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, பரமதத்தன் அப்படின்னு ஒரு வியாபாரியை இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவர் வியாபாரம் பண்ணுறவர். இந்த அம்மா வீட்டில் இருப்பாங்க. ஒரு நாள் கடைக்கு வியாபாரத்துக்கு வந்த ஒருத்தர் அவருக்கு 2 மாங்கனிகளை கொடுத்து அனுப்பியிருந்தார். அதை வீட்டுக்கு கொடுத்து அனுப்பினார். அப்போ அவர் இந்த அம்மா எப்போவும் சிவபூஜையை முடித்த உடனே ஒரு சிவனடியாருக்கு அமுது படைத்து விட்டு பிறகுதான் தாம் உணவேற்பார்கள். தன்னுடைய கணவருக்கும் அமுது படைப்பதை ஒரு நியமமாக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கணவர் மதியானம் வந்துடுறாரு. அதுக்கு முன்னாடியே காலையிலேயே ஒரு சிவனடியார் வந்துடுறாரு. அந்த நேரத்தில் இந்த அம்மா சமையல் சாப்பாடு எதுவும் செய்யாத காரணத்தினால அந்த மாங்கனிகளை தயிர் சாதத்தோடு சேர்த்து அவருக்கு கொடுத்துடுறாங்க. ஒரு மாங்கனியை கொடுத்துடுறாங்க. இன்னும் ஒன்று தான் இருக்குது. கணவர் மதியம் வருகிறார், உணவருந்துகிறார். அமுது படைக்கிற அந்த அம்மா இந்த மாங்கனியை எல்லாம் வெட்டி எடுத்து இலையில் பரிமாறுறாங்க. ஆனால் அந்த ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கேட்ட உடனே பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு அங்கே மாங்கனி கிடையாது. உடனே சிவபெருமானை வேண்டுறாங்க. சிவபெருமான் ஒரு மாங்கனியை தருகிறார். கொண்டு அதையும் எடுத்து அமுது படைக்கிறாங்க. அதை கட் பண்ணியும் வைக்கிறாங்க. அப்போது இது அதை விட ரொம்ப சுவையாக இருக்கேன்னும் போது இவருக்கு சந்தேகம் வருது. நம்ம கொடுத்த மாம்பழம் தானா இது, இல்லை
சேரவா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா உண்மையை சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி மாம்பழம் நீங்கள் 2 கொடுத்தீங்க, ஒரு சிவனடியாருக்கு நான் அதை தயிர் அன்னத்தோடு நான் தானம் பண்ணிட்டேன், இது அதனால் நான் சிவபெருமானை வேண்டி உங்களுக்கு இன்னொரு பழம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து அது நம்பிக்கைப்படலை. அவர் அப்படி என்னாக்கா உனக்கு அவ்வளோ ஒரு பக்தி இருந்தால் இன்னொன்றும் எனக்கு கேட்டு சிவபெருமான்ட்டு நேராகவே எனக்கு கேட்டு கொடுன்னும் போது அந்த மாதிரி ரொம்ப மனமுருகி வேண்ட சிவபெருமான் அப்படியே கொடுக்குறாரு. அந்த மாங்கனி வரதை பார்த்தோன்னே அவர் அதிர்ச்சி ஆகிடுறாரு. அவர் அப்போவே துறவு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய கப்பலுக்கு ஒரு வியாபார நிமித்தமாக போயிட்டு வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே மதுரை எம்பதி பக்கமாக எங்கேயோ போயிட்டு அவர் இன்னொரு திருமணம் செய்து அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இந்த அம்மாவுடைய நினைவாக காரைக்கால் அம்மையார்ன்ற மாதிரி அந்த புனிதவதின்ற பேரையே அவர் வைக்கிறாரு. அப்புறம் இவங்க வந்து வணிகர் குலத்தை சேர்ந்தவங்க தானே, அது மாதிரி அவங்க மருமக அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல கேட்டு அவரை தேடிட்டு போயிட்டு இந்த அம்மாவையும் அழைச்சின்னு போய் ஊர் எல்லையில் நிற்க வச்சுட்டு இந்த அம்மா வந்திருக்காங்க வாங்கினோடனே அவர் தன்னுடைய மனைவி குழந்தையோடு வந்து அப்படியே நீங்கள் தெய்வம் போல் எங்களுக்கு இந்த கதையெல்லாம் அவருடைய 2வது மனைவிக்கும் அந்த குழந்தைக்கும் சொல்லி தான் அவர் வளர்க்குறாரு. அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு புரியல. அவங்க ரொம்ப மனவேதனையில் சிவபெருமானே எனக்கு பேயுருவம் கொடுத்துடு, இந்த உடம்பே எனக்கு வேண்டாம், இந்த அழகு இந்த இளமை எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்டு பூதகணங்களுடைய உருவத்தை அம்மையார் பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு. இதுதான் காரைக்கால் அம்மையாரோட. அதுக்கப்புறம் நிறைய சிவத்தொண்டுகள் செய்து சிவபெருமானை எல்லாம் வேண்டி இது பண்ணி நீ திருவாலங்காட்டுக்கு வா உனக்கு முக்தி தரேன்னு சிவபெருமான் சொல்ல அம்மையார் திருவாலங்காடு வந்து முக்தி பெற்று கைலாயத்தை எப்படி நான் காலை வச்சு நடக்கிறது அப்படின்னு சொல்லி அம்மையார் தலையாலேயே கைலாயத்துக்கு ஏகியதாக நமக்கு புராண கூற்றுகள் உண்டு. அந்த சமயத்தில் தான் சிவபெருமான் பார்வதி கைலாயமே அதிர்கிறது. பார்வதி யார் இவங்க இப்படி வராங்கன்னு, நம் அம்மையார் வருகிறார், அம்மையே வாருங்கள் அப்படின்னு சிவபெருமானால் அழைக்கப்பட்ட பெருமைக்குரிய ஒரு அற்புதமான ஒரு நபர் தான் இந்த காரைக்கால் அம்மையார். இந்த மாங்கனி திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா நடக்கும் இந்த சமயத்தில். அது வந்து நிறைய பேர் குழந்தை வேண்டி இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு கோரிக்கைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் வச்சுட்டு கூட அவங்க இந்த திருவிழாவை நடத்திக்குவாங்க. உங்களுக்கு பௌர்ணமி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து 22ஆம் தேதி ஜூன் மாதம் சனிக்கிழமை காலையில் 6:30 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. இந்த திருவிழா காரைக்கால் அம்மையார் திருவிழா அப்படின்னு அழைக்கப்பட்டு இன்றளவும் நடந்து வருகிறது. அந்த 19/6/24 புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் ஒரு 6 மணி அளவுக்கு மாப்பிள்ளை அழைப்புன்னு நடக்கும். 20ஆம் தேதி 6 மணிக்கு 20/6/24 வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 11 மணி அளவில் திருக்கல்யாணம் நடக்கும். மாலை 6 மணிக்கு உங்களுக்கு பிச்சாடனர் சுவாமி புறப்பாடு, இந்த வெள்ளை சாட்சி புறப்பாடுன்னு சொல்லுவாங்க, பிச்சாடனர் சுவாமி புறப்பாடு நடக்கும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21ஆம் தேதி உங்களுக்கு அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு அந்த பஞ்சமூர்த்தி அபிஷேகம், அதற்கப்புறமா 9 மணிக்கு காலையில் பிச்சாடன மூர்த்தி உலா வரும்போது இந்த மாங்கனி இறைத்தல் வைபவம் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதுதான் எல்லாரும் மாடி மேலெல்லாம் நின்று மாங்கனியெல்லாம் வீசி எறிஞ்சிட்ருப்பாங்க. தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு சிலர் அந்த மாங்கனிகளை வீசுவாங்க. சில பேர் அந்த மாங்கனி கையில் கிடைத்தால் தம்முடைய கோரிக்கை அடுத்த முறை நிறைவேறிடும், இந்த வருஷம் அவங்க அதை பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் நிறைவேறினதும் அந்த மாங்கனியை இறைப்பாங்க. அன்றைக்கே மாலை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு 21ஆம் தேதி அந்த மாலை 6 மணிக்கு உங்களுக்கு அமுது படையல்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். மறுபடியும் 22/6/24 சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்குற நிகழ்ச்சியும் நடைபெறும். இந்த வருடம் இந்த சிறப்பான இந்த மாங்கனி திருவிழாவை எல்லாரும் கண்டுகளியுங்கள். போக முடியாதவங்களுக்கு வீட்டிலேயே சிவபெருமானுக்கு மாம்பழ கனிகளை படைத்து அவரை நினைத்து நீங்கள் மனமுருகி வேண்டி காரைக்கால் அம்மையாரையும் வேண்டி உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். இந்த வகையாக இந்த ஆனி மாத பௌர்ணமி ஏன் இன்னும் அதிக சிறப்பு பெறுகிறது என்றால் உங்களுக்கு அது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வருது. பொதுவாக பௌர்ணமி வருகிற திதி
பௌர்ணமி திதி வருகிற அந்த நட்சத்திரம் அந்த நாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வர்றது ஒரு 3 அம்மன் போயிட்டு அன்றைக்கி, அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன், உங்களுக்கு வந்து மீஞ்சூர், திருமுல்லைவாயில், திருவொற்றியூர், இந்த 3 ஸ்தலங்களை தரிசனம் பண்ணுறது சிறப்பு. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு 3 அம்மன் கோயிலுக்கும் அன்றைக்கி போயிட்டு வரலாம். இப்படியாக இந்த ஆனி மாத பௌர்ணமி அப்போ காரைக்கால் அம்மையாரையும் நினைந்து வழிபட அனைவரும் அருளும் பொருளும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகளில் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.